ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? வேறு என்ன, இப்போ எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனையே ஹேர் ஃபால் தான். இப்போலாம் பெருசாக முடி வளரலனாலும் பரவாயில்லை, இருக்கிறத எப்படியாவது தக்க வச்சுக்கணுன்னு என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு. நான் இப்போ தலைக்கு ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போலாம் வீட்டை கூட்டுனா அள்ளும்போது குப்பையை விட முடி தான் ஜாஸ்தி இருக்குது. வீடே ஒரே முடி. ஒரு வழியாக தலையில் உள்ள முடியெல்லாம் கொட்டி போச்சு. மிச்சம் மீதி இருக்கிறதும் இன்னும் 1 வீக்கில் போயிடும்னு நினைக்கிறேன். இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணுன்னு நானும் தலைக்கு ஹேர் பேக் போடுறது என்ன, ஹேர் ஆயில் காய்ச்சறது என்ன, ஆம்லா கருவேப்பிலை ஜூஸ் குடிக்கிறது என்ன, அதை இதன்னு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பையும் முடி கொட்டுறது நினைப்பாடு இல்லை. சரி, வேம்பாலம் பட்டை போட்டு ஆயில் ரெடி பண்ணால் முடி கொட்டுறது நிற்குதான்னு நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால் உடனே கடைக்கு போயிட்டு வேம்பாலப்பட்டை கொஞ்சம், வெட்டிவேர் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து ஆயில் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வாங்கிட்டு வந்ததில் ரெண்டுத்துலேயுமே பாதி பாதி மட்டும் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து பாட்டிலில் போட்டு ஒரு 200 ml கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். எல்லா ஆயிலையும் சேர்த்துட்டு பார்த்தா பாட்டிலில் ஆயிலையே காணும், வெறும் வெட்டிவேர் மட்டும்தான் மேலே தெரியுது. சரி, ரொம்ப கொஞ்சமாக இருக்குன்னு வீட்டில் உள்ள மிச்சம் மீதி ஆயிலையும் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. அப்பையும் எண்ணெய் அடியில் தான் நிற்கிது. சரி, இதுக்கு மேலே ஆயில் ஆட் பண்ணால் இதை நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு ஆயிலுக்குள்ளே முழுகிற மாதிரி வெட்டி வேற வச்சு அழுத்திட்டு இருந்தேன். இப்போவே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் ஒவ்வொரு டைமும் ஆயில் ரெடி பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ட் தான், இதுலையாவது கண்டிப்பாக ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிடும்னு. ஆனால் ஆயில் ரெடி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணியும் அதே ப்ராப்ளம் கண்டினியூ ஆகும்போது செம கோவம் வரும். ஆனால் என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் கடந்து வந்து தானே ஆகணும். ஆயில் கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இதை நான் காய்ச்ச வேணான்னு தான் இருந்தேன். ஜஸ்ட்டு ஆயிலை சேர்த்து 1 நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு தடவை ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஆனால் ஆயில் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால இதை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் லைட்டாக உருகிற வரைக்கும் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா உருகிடுச்சு. இதை நான் வடிகட்டெல்லாம் போகிறதில்ல, அப்படியே வச்சுக்கலாம். இதை அப்படியே 1 நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு மறுநாள்லேருந்து தடவை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வடிகட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. கலர் தான் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் லப்பர் பேண்டை கைட்டினாலே போதும், அதில் அவ்வளோ ஒரு முடி. சரி, இதை நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்பயும் நான் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி மண்டை ஃபுல்லாக ஆயில் வச்சு ஒரு 2 hours விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் நைட்டே ஆயில் வச்சுட்டு மறுநாள் எழுந்து ஹேர் வாஷ் பண்ணிப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ரெடி பண்ண ஆயிலை ஹேரில் அப்ளை பண்ணுறேன். கொஞ்ச நாள் போகட்டும், ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஊறுகாய் தீர்ந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. கடையில் வாங்கி யூஸ் பண்ணவும் பிடிக்கலை. இன்றைக்காவது ரெடி பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணினேன். பூண்டு ஊறுகாய் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பூண்டு விலை 500 ரூபாய் வரைக்கும் விற்றுச்சு. அந்த டைமு பார்த்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆனால் இப்போது கிலோ 100 ரூபாய்க்கு குறைஞ்சி போச்சு. எப்போ பாரு இந்த லெமன் மாங்காய் ஊறுகாய் தானே சாப்பிட்றோம். சரி, இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பூண்டு ஊறுகாய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். இது செகண்ட் டைமு. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஊறுகாய் பண்ணி ஒரு 2-3 நாள்லேயே காலி பண்ணிட்டோம். ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. இட்லி, தோசை, என்ன சாப்பாடு சாப்பிட்றோன்னோ அதுக்கு சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஏன்னா பூண்டு ஊறுகாய் டேஸ்ட்டு ரொம்பவே எனக்கு பிடிச்சி போச்சு. சரி, மறுபடியும் அதையே நம்ம ரெடி பண்ணலான்னு ரெடி பண்ணேன். 1/2 kg பூண்டை நல்லா தோலை உரிச்சிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்து நல்லா பூண்டு வேகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் டைம் ஆகும் தான், பட் அப்போது தான் கெட்டு போகாமல் இருக்கும். கொஞ்ச நாள் வரும். அதே சமயம் டேஸ்ட்டு கூட சூப்பராக இருக்கும். நான் ஊறுகாய் பண்ண 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அந்த பொடியை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் லெமனை சுடு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். பூண்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து ஆற வச்சு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொருகொருப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சா பேஸ்ட்டு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா கொருகொருப்பாக அரைச்சிக்கலாம்.
இதில் கொஞ்சம் மட்டும் நல்லா வதங்கின பூண்டாக பார்த்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அதை மட்டும் நம்ம கடைசியாக சேர்த்துக்க போகிறோம். புளி ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி ஊற வைக்கிறதுனால சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும். பூண்டு நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறுகுறுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் அதே பேன் வச்சு ஆல்ரெடி பேனில் கொஞ்சம் ஆயில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, என்கிட்ட அப்போதைக்கு கருவேப்பிலை இல்லாததுனால நான் கடுகு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அரைச்சி வச்ச பூண்டை சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கிறேன். பூண்டு ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைக்காமல் எடுத்து வச்சுருக்க வதக்கின பூண்டையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நான் காரத்துக்காக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றப்போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கடுகு வெந்தயத்தையும் வறுத்து பொடி பண்ண பொடி வச்சுருக்கேன். அதை ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதை நிறையா சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட்டு வந்துடும். ஸோ அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன்னு சொன்னல, அதையும் கரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன். புளியை கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அது சுண்டுறதுக்கு டைம் எடுக்கும். அதே சமயம் சீக்கிரமாக கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றப்போல் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டேன். நான் லாஸ்ட் டைம் பூண்டு ஊறுகாய் பண்ணும்போது வீட்டு குழம்பு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது ஒரு தொக்கு மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சு. டேஸ்ட்டு அதுவும் நல்லா இருந்தது. பூண்டு ஊறுகாய் நீங்கள் அப்போவே பண்ணி சாப்பிட்றத விட அதை மறுநாள் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆயில் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் சூப்பரான பூண்டு ஊறுகாய் ரெடி. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பூண்டு ஊறுகாவை எல்லாத்துக்கும் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுட்டு கிடந்தேன். ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ பிடிச்சி போச்சு. பசங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி முடிய போகுது. செம்ம பிஸி. இந்த டைமில் சமைக்கிறத விட பசங்களுக்கு சொல்லி கொடுக்க டைம் பத்தவே மாட்டுது. சிலபஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் என் பையன் படிக்கிறான். அவனுக்கு அவ்வளோ சிலபஸ்ஸு. பாவம் பசங்க இந்த எக்ஸாம் முடியறதுக்குள்ளே என்கிட்ட ஒரு வழி ஆயிடுவாங்க. அவங்களுக்கும் சரி எனக்கும் சரி எப்படா எக்ஸாம் முடியும்னு இருக்குது. போர்ஷன் ஜாஸ்தி இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நான் படிக்கும்போது கூட இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணதில்லை. இந்த ஹிந்தி கன்னடா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் சாய் ஸ்கூல்லையே எல்லாத்தையும் ஓரளவு லேர்ன் பண்ணிட்டு வர்றதுனால பெருசாக கஷ்டம் தெரியல. அப்படியே மீனிங் தெரியலனா கூட கூகுளில் போயிட்டு செக் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு கோபி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறா. யூகேஜிங்கிறதுனால சிலபஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ஓரளவு மேனேஜ் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், அவன் தேர்ட் ஸ்டாண்டர்டுங்கும்போது ரெண்டு பேருக்கு சிலபஸ் ஜாஸ்தி இருக்கும். எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்னு தெரியல. லாங் வீடியோனா என்னால் ஒரே நாள்லே ஷூட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா எப்பப்பெல்லாம் வீடியோ எடுக்கிறேனோ அதை எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரே லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணிவிடுவேன். இது சண்டே எடுத்தது. ஸோ சண்டேனாலே எழுந்திருக்க ரொம்ப டைம் ஆகும். ஒரு 8 ஆகிடும். ஸோ அப்போக்கி நான் என்ன அவசரம்னு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுன்னு யோசிப்பேன். இப்போல்லாம் ஏதாவது ஒரு பயிரை முளைக்கட்டி வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு அதோட ஒரு நெல்லிக்காய் ஜூஸோ இல்லை ஏபிசி ஜூஸோ ரெடி பண்ணி கொடுத்துருவேன். சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி அப்புறம் சண்டேக்கு தேவையான நான்வெஜ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு வர ஒரு 12:30 போல் ஆகிடும். அதுக்கப்புறம் வெஜ்ஜு தனியாக நான்வெஜ் தனியாக பண்ணி சாப்பிட்றதுக்குள்ளே டைம் 2 or 2:33 கூட ஆகிடும். முன்னாடியெல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் பேஸ்கெட்டில் அவுட் சைடில் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. ஆனால் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வெளியில் வைக்கவே முடியல. ஒரு நைட்லேயே காஞ்சி போன மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் மறுபடியும் நான் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் சத்து மாவு ரெடி பண்ணேன். இந்த கோதுமை, ராகி, கம்பு மாவு எல்லாமே தீந்து போயிடுச்சு. ஸோ அதனால் வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு காய வச்சு மாவு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இதை மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணோம்.
அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை.